கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பார்ப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் வல்லமையுள்ள தேவன், நல் வார்த்தையினால் நம்மை நிரப்புகிற ஆண்டவர், பரலோகத்தின் தேவன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமை துதிக்கிறோமை துதிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை பாதுகாத்தீ, அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய வசனத்தை தியானிக்க நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாய் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளும் தூக்கத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். இந்த சத்தத்தை கேட்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. ஆமென். 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்களான்னு ஒரு வார்த்தையும் கேளுங்க. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த நாளில் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும்னு நான் வாஞ்சித்தேன். ஆனால் ஒருத்தர் கூட அதை பற்றி பேசலை. ஒருத்தர் கூட அதை பற்றி என்னவா ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கூட கேட்கல. அதனால சரி ரைட்டு, விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஊழியக்காரர் வந்தார், அவரை நம்ம நல்லா கனப்படுத்தி நம்ம சபையின் சார்பாக என்ன செய்யணுமோ நான் செய்து அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார். சரி, வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம். ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே நான் 21வது நாளில் நான் வேறு ஒரு ஊழியக்காரரை அழைத்து தான் இந்த இடத்துல செய்தி கொடுக்க வைக்கணும்னு நான் விரும்பினேன். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக எனக்கு 3 ஆராதனைகள் உண்டு. ஆகவே அவர் அதை பொறுப்பெடுக்க வேண்டும். ஜனங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆகிறதுனால தான் இந்த செய்தியை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது இதற்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Psalm 41 verse 1 says, the Lord will deliver him in times of trouble. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, the English version says, the times of trouble the Lord God will deliver us. தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தீங்கு நாள் என்பது சொல்லிக்கிட்டு வருகிற ஒரு காரியம் அல்ல. தீங்கு நாள் யாருக்காவது வராமல் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். in times of trouble ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். we are all experiencing the times of trouble
in every moment of our life. ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, there was a famine in the land. We have a trouble in our family. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெளியில தேசங்களிலே பஞ்சம் இருக்கிற போது நமக்கு நம்முடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, குடும்பங்களிலே பிரச்சனை உண்டாகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது நமக்கு பிரச்சனை உண்டாகிறது. மன சமாதான பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, வேலையிலே பிரச்சனை. எந்த இடத்துல தீங்கு இல்லை? எல்லா இடத்திலையும் தீங்கு. அன்பானவர்களே, ஒருத்தர் சொல்றாரு டிவியில, நல்ல சிக்கன் சாப்பிடுங்க, நீங்கள் ஆரோக்கியமா இருப்பீர்கள். அப்படியே அடுத்த பேட்சில திருப்புனா இன்னொருவர் சொல்லுகிறார், பறவை காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது ஐயா, சாப்பிடாதீங்க. இன்னொருவர் சொல்லுகிறார், நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் அளவுக்கு மீறி போகிறீர்கள். இன்னொருவர் சொல்லுகிறார், நம்ம எந்த சூழ்நிலையிலும் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, நம்மெல்லாம் புல்லு பூண்டு சாப்பிடணும், அப்பதான் எனர்ஜெட்டிக்கா நீடி ஆயுளோடு வாழலாம். இங்க மண்டை குழம்பி எதை சாப்பிட்றதுன்னு தெரியாம கடைசியில கொள்ளு ரசம் வச்சு மாட்டுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் கொடுமையான காலம், கோழியே சரியில்லைங்கிறாங்க. முட்டை மட்டும் எப்படிங்க சரியா இருக்கும்? முட்டையை சாப்பிடாதீங்க, முட்டையில மஞ்சள் கருவை சாப்பிடாதீங்க, அதுல தீங்கு இருக்கிறது, அதுல சாவு இருக்கிறது. இந்த காலேஜில் போய் சேர்க்காதீங்க, இந்த காலேஜ் சரியில்லைங்க, இந்த காலேஜில் படிக்காதீங்க, இந்த காலேஜ் சரியில்லை, இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை. அன்பானவர்களே, எங்கதான் தீங்கு இல்லாம இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. Where there is no trouble in the world, இந்த உலகத்திலே எந்த இடத்திலே தீங்கு இல்லை, எல்லா இடத்திலையும் தீங்கு இருக்கு. நல்லவன் கெட்டவன் ஆகிறான், கெட்டவன் நல்லவன் ஆகிறான், தீமை செய்கிறவன் நன்மை செய்கிறவனாக மாறுகிறான், நன்மை செய்கிறவன் தீமை செய்கிறவனாக மாறுகிறான். இவனா இப்படி செய்தது என்றால் அவன் பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கிறான், 4 கொலை பண்ணவன். இவனா இப்படி செய்தது, சூழ்நிலை அவனை அப்படி ஆக்கிவிட்டது. அன்பானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க, தாவீது விதமாய் ஒரு பதிவு செய்கிறார், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் இந்த 41வது சங்கீதத்திலே அந்த முதல் வசனத்தினுடைய 2வது பகுதியை நான் கவனம் செலுத்த வாஞ்சிக்கிறேன். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தாவீது இந்த இடத்துல he gives one assurance, ஒரு முக்கியமான பதிவை இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, தேவன் இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லுகிறார், நீங்க எப்படிப்பட்ட தீங்கில் இருந்தாலும் சரி, இந்த 21வது உபவாச நாளிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிற காரியம், நீங்கள் எப்பேற்பட்ட தீங்கில் இருந்தாலும் அந்த தீங்கில் இருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். He will deliver you in times of trouble, even any kinds of trouble in your life. Even you may have a family trouble in your family. உடைய குடும்பத்தில் பயங்கரமான குடும்ப பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம். You will have a trouble in your job, in your career, in your studies. உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல திரும்பினாலும் ஏதாவது ஒரு தீங்கு என்னை தாக்குகிறது, தீங்கு என்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, தீங்கிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவர். அதான் பாயிண்ட். அவர் எப்படிப்பட்ட தீங்கா இருக்கட்டும். அருமையானவர்களே, தீங்கு எப்படியெல்லாம் வருகிறது? மனிதர்களால் வரலாம், மிருகங்களால் வரலாம். போன வாரத்தில் நாங்க
ஜெபநடை பண்ணோம். ஜெபநடை பண்றதுக்கு நாங்க போனோம். மூணு பேரா பிரிச்சு விட்டேன். எங்க 3 பேரோட 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க. எப்படி 3 பேரா பிரிச்சு விட்டோம். 3 பேரோட, எங்க 3 பேரோட, நானு, ரவி பிரதர், ஜெரனு 3 பேரும் நாங்க நடந்து பிரேயர் வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். எங்களோட 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. 2 நாய். அது என்னையுமே வந்து ஒரு பக்கம் நக்குது. ஆண்டவரே, ஜெபநடை செய்ய வந்தது தவறா? இவன் எங்க இருந்து வந்தான்? இந்த ஊர்ல பட்டணத்துல ஆளே இல்லையா? இந்த ஊர் பட்டணத்தில் ஆளே கிடையாதா? The 2 dogs were followed us. கொடுமை என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்க ஜெப நடை முடிந்து நாங்க வண்டி எடுத்துட்டு வருகிற வரைக்கும் அந்த 2 நாய்களும் எங்களுக்கு காவலாளியாய், பாதுகாவலனாய் அது எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நம்மால பரிதாபப்பட்டு பிஸ்கட் வேற வாங்கி போட்டான். இங்க ஜெபநடை பண்ணி நாக்கு தொங்கி இருக்கு, எங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கல. ஏற்கனவே நாக்கு தொங்கிக்கிட்டே வருது 2. எனக்கு பயம், கடிச்சு வச்சிருச்சுன்னு என்ன பண்றது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீங்கு எப்படியெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்களா? நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அன்னைக்கு இரவு பூரா யோசிக்கிறேன், எதுக்கு இந்த 2 நாய் எங்களே ஃபாலோ பண்ணுச்சு? நம்ம தான் நாயை வளர்க்கலையே, நாயினுடைய வாடையே நம்மள்கிட்ட கிடையாது. எப்படி எங்களே ஃபாலோ பண்ணுச்சு? எதுக்காக ஃபாலோ பண்ணுச்சு? ஏன் கூட வந்துச்சு? ஊர்ல யாருமே இல்லையா? நீங்க கேட்டு பாருங்க. மற்ற குரூப், எந்த குரூப்போடையும் நாய் ஃபாலோ பண்ணல. எங்க டீம்ல மொத்தம் தான் அந்த 2 நாய் சேர்ந்துக்குச்சு. நாங்க 3 சேர்ந்து 5 ஆயிட்டோம். முன்ன ஒண்ணு போகுது, பின்ன ஒண்ணு வருது. அது என்னன்னு அப்பப்ப என்னை வந்து உரசிக்கிட்டே வர போகுது. பயம் வேற. ஆண்டவரே, இப்பதான் ஊசி போட்டு எந்திரிச்சிருக்கிறேன், மறுபடியும் நம்ம ஊசி போடுற அளவுக்கு தெம்பு இல்லைங்க. என்ன ஆண்டவரே இப்படி பயங்கரமா இருக்குது அப்படின்னு. நல்ல அருமையான நல்ல நாய்கள். நல்லா பாருங்க, தீங்கு எப்படி வருதுன்னே சொல்ல முடியல. மனிதர்களால் வருகிற தீங்கு உண்டு, இந்த மிருகங்களால் வருகிற தீங்குகள் உண்டு, இயற்கையினால் வருகிற தீங்குகள் உண்டு. இப்படி தீங்கு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டெல்லாம் வர்றதில்ல, எப்படி வேணுமானாலும் வரலாம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெருவில் ஒரு குட்டி நாய் பார்க்கிறார், அழகாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. குட்டி நாய் எங்க பார்த்தாலும் அழகாத்தான் இருக்கும். அது வளர்க்கும் போதுதான் அது சுபாவம்லாம் தெரியும். அது எங்க இருந்து வந்ததோ அந்த சுபாவத்தை அது வெளிப்படுத்தும், அந்த மண் வாசனையை அது வெளிப்படுத்தும். இப்ப ரோட்ல கிடக்கிற நாய் அவர் பாவம் பரிதாபம் பட்டு தூக்கி கொண்டு வந்தார், வளர்த்தார். 3 மாதங்கள் தான். ஒரு நாள் அவர் விளையாடி கொண்டிருக்கும் போது அவரை அது சும்மா கடிச்சிருக்குது லைட்டா. குட்டி நாய் தானே அப்படின்னு விட்டுட்டார், அவ்வளவுதான். அடுத்த 3 மாதங்கள் அவரு நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிட்டார். ராபிஸ் நாய் அவரை பாதித்தது. டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனாங்க, கிராமமே அழுவுது. ஐயோ, அவன் அப்பாவிங்க, அவன் யாருக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க, அவன் பரிதாபப்படுறவன், அவன் உழைச்ச காசை கூட ஏழைகளை பார்த்து அள்ளி கொடுத்துட்டு வர்றவங்க. அவன் ஒரு நாய் மேல பரிதாபப்பட்டு தனக்கு தீங்கு வந்தது அவனுக்கு. அன்பானவர்களை, செத்து போயிட்டாங்க வாலிப பையன், உயிரோட இல்ல. இது என்ன நம்ம சொல்றது? அப்ப தீங்கு என்பது சொல்லிக்கொண்டு வருவதில்லை, இப்படித்தான் வரும்ன்றதுக்கு எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது. மனிதர்களால் வரலாம், மிருகங்களால் வரலாம், இயற்கையினால் வரலாம்,
நாம செய்கிற தவறுகளினாலும் வரலாம். அதைத்தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம செய்கிற தவறினால், நாம செய்யறோம் பாருங்க, மிஸ்டேக்கன்லி, அந்த விஷயத்தினாலே, தவறுகளினாலே நாம நினைக்கலாம் I am perfect, I am okay, I am done with it, நாம பர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, I have no problem at all. நாம அப்படி நினைக்கிற நம்ம சில செய்கிற தவறுகளினாலே, மீறுதல்களினாலே கூட தீங்கு நமக்கு வரலாம். அருமையானவர்களே, இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். தேவனே சில சமயங்களிலே தீங்கை நமக்கு அனுமதிக்கிறார். நீங்க பொண்ணா விளங்கணும்னா, ஏன்னா நம்முடைய faith always has been tested. நம்முடைய விசுவாசம் என்பது எப்பொழுதும் பரிசோதனைக்கு உட்பட்டது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. விசுவாசமாய் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த நிமிஷத்துல வேணாலும் கர்த்தர் பரிசோதிக்கலாம். பணத்தை கொஞ்சம் கொடுத்து கூட உங்களை பரிசோதிக்கலாம். ஒரு இச்சையை தூண்டி கூட உன்னை பரிசோதிக்கலாம். கண்களில் கூட உன்னை பரிசோதிக்கலாம். உன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே கூட பரிசோதிக்கலாம். உன் இருதயத்தில் என்ன நினைக்கிறன்றதை பரிசோதிக்கலாம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அன்பான தெய்வ பிள்ளைகளை. ஆகவே தீங்கு இப்படி எப்படியெல்லாம் வரும்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நான் ஒரு 3 விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் ரொம்ப ரத்தின சுருக்கமாக தான் நான் பேசுறேன். நல்லா கவனிங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் முடிச்சிருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒன்று the first thing, தீங்கு வராமல் கர்த்தர் தடுக்கிறார். முதல் காரியம் என்ன? தீங்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வராமல், நேரிடாமல் அவர் தடுக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு பெரிய பாக்கியவான்கள். இதுக்கு நம்ம எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கணும். நம்ம செத்தவனுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கிற மாதிரி உயிரே இல்லாதது போல. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு தீங்கு வராமல் அவர் தடுக்கிறார். காம்பவுண்ட் வால் எதுக்குங்க போடுறோம்? காம்பவுண்ட் வால் மட்டும் போட்டா போதுமா? கேட்டு போடணும்ல. கேட்டு போட்டா மட்டும் போதாம லாக் பண்ணணும்ல. எல்லாம் இருக்குல்ல. அப்ப பாதுகாப்புக்காக நம்ம போடுகிறோம். எந்த தீமையும் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, சட்டுன்னு வந்துடக்கூடாது. இன்னும் சில பேர் காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்காங்க, நான் வந்துடக்கூடாதுன்னு. என்ன இவனுக்கு பயம் இல்ல, என்ன பாஸ் வந்துட போறாரு. அந்த ஆளு சொல்லாம வர்றாரு. இப்ப திடீர்னு நின்னா, நாம நீ என்ன பேசுறன்றத நான் கேட்டுட்டேன்னா உனக்கு முதல்ல கட் பண்றது திருவிருந்தான் கட் பண்ணணும். நீ பேசுற பேச்சுக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஒரு பாதுகாப்புக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே சொல்றாரு, தீங்கு வராமல் நானே தடுக்கிறேன்பா. அதைத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்துல யாக்கோபுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. யாக்கோபுக்கு ஒரு சம்பவம் 31:7 வாசிப்போமானால், ஆதியாகமம் 31:7 மைக்ல வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். 10 முறை சம்பளத்தை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நல்ல கவனிங்க. தீங்கு செய்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அவங்களெல்லாம் பழி வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு பேரை பழி வாங்குறது? எல்லாரையும் வெட்டி சாச்சிக்கிட்டு நம்ம ஜெயில உட்கார்ந்து இருக்கிறதா? இல்ல. எல்லாரையும் வெறுத்து கொண்டிருக்கிறதா? இல்ல. தீங்கு வராமல் தடுக்க தேவன் ஒரு கிரியை அவர் செய்கிறார். அந்த கிரியைக்கு நான் ஒத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்ப யாக்கோபினுடைய வாழ்விலே இந்த லாபான் என்பவன் வேற யாரும் இல்லைங்க,
சொந்த மாமே மருமகனுக்கு விரோதமாக எழும்பி மருமகனுடைய முன்னேற்றத்தை பிடிக்காம, என்னடா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவான் போல் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான் போல் இருக்கு, அசுர வளர்ச்சியா இருக்கு, புள்ளி உள்ள ஆடுகள்லாம் கொடுத்தா புள்ளி உள்ள ஆடுகள்லாம் பெருகுது, வரி உள்ள ஆடுகள் எடுத்தாலும் வரி உள்ள ஆடுகள் எல்லாம் பெருகுது, எது கொடுத்தாலும் பெருகுதே, என்ன நடக்குது? 10 முறை சம்பளத்தை மாட்டுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பொறாமை, எரிச்சல், அவனுக்குள் இருந்த அந்த கலகத்தின் ஆவி ஒருத்தருடைய முன்னேற்றத்தை, முக்கியமா நம்முடைய முன்னேற்றத்தை பிடிக்காத நிறைய தீங்கு செய்கிற ஆட்கள் வெளியில இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்முடைய முன்னேற்றம் பிடிக்காது, நம்முடைய வளர்ச்சி பிடிக்காது, நம்முடைய ஆசீர்வாதம் பிடிக்காது, நம்முடைய நன்மை பிடிக்காது. நம்ம டிப்டாப்பா கிளம்பினாலே அவனுக்கு வயிறு எரியும். கார்ல புகை வருதோ இல்லையோ, அவன் வாயிலிருந்து புகை வரும், காதுல இருந்து புகை வரும். காரணம் என்ன? எரிச்சல். அன்பானவர்களே, இப்ப தீங்கு செய்கிறதான அந்த தீங்கு செய்கிற எண்ணத்தை உடைய லாபான் பல முறை முயற்சிக்கிறான். இங்கு 10 times சொல்லப்பட்டிருக்கு. 10 முறை. He tried almost in his life 10 times. 10 முறை அவன் முயற்சி செய்தான். ஆனால் ஒரு தீங்கு கூட யாக்கோபுக்கு செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் தேவனோடு இருந்தால், தேவனுக்கு பிரியமாய் நடந்தால், அவருக்கு உண்மையாய் இருந்தால், அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால், நீங்கள் தேவனை பிரியப்படுத்தினால், உங்களுக்கு வருகிற தீங்கை கர்த்தர் தடுத்து நிறுத்தி, அவர்கள் தீங்கு நினைத்தாலோ அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் இடம் கொடுக்காமல் உங்களை காப்பாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் நம்ம பயப்படுறோம். ஐயோ இவனா பிசினஸ் ஒண்ணு இல்லாம ஆக்கிரும், ஐயா ஓ இந்த பொம்பளையா அவளதான் குடும்பத்தை 2 ஆக்கிரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. யாக்கோபு லாபானை குறித்த எந்த பயமும் யாக்கோபுக்கு இல்லை. யாக்கோபு திடகாத்திரமாய் நிற்கிறான், உண்மையாய் நிற்கிறான். கர்த்தர் சொன்னபடி அவனுடைய முன்னேற்றம் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், 10 முறை உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அதை செய்ய முயற்சித்தாலும், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் அந்த தீங்கை உங்களுக்கு செய்வதற்கு இடம் கொடுக்காமல் அதை தடுத்து நிறுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாப்பேஸ் என்கிற ஒரு மனுஷன், தேவ மனுஷன் இவ்விதமாய் ஜெபம் பண்ணுகிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாப்பேஸ் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி, வாசிங்க 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணும் போது யாக்கோபினுடைய உள்ளமெல்லாம் அதான் இருந்திருக்கும். ஆண்டவர் என்னை யாரை கொள்ளையிடல, நான் வெயிலையும் குளிரிலையும் பனியிலையும் மிருகங்களால் பீருண்டதையும் நான் கணக்கு போட்டு கொடுத்தேன். நான் சரியா இருந்தேன். நான் உமக்கோ அல்லது என் மாமனுக்கோ நான் துரோகமோ அநியாயமோ பண்ணல. அவங்களுடைய ஒரு பொருளை ஆகிலும் நான் அபகரித்துக் கொள்ளவில்லை. ஆகவே நீர் எனக்கு நியாயம் செய்யும் என்கிற அந்த விருப்பத்தோடு இருந்த யாக்கோபுக்கு அவன் 10 முறை முயற்சித்தாலும் ஒரு முறை கூட யாக்கோபுக்கு அவன் தீங்கு செய்ய முடியவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தீங்கு செய்ய வர்றாங்களா, இவங்க தான் தீங்கு செய்யறாங்கன்னு தெரியுதா, நீங்க அமைதியா இருங்க.
கீப் சைலன்ஸ். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அமைதியாக இருங்கள், பொறுமையோடு இருங்கள். ஏன் தெரியுமா? அவன் எத்தனை முறை அவர்கள் முயற்சித்தாலும் உங்களுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. அந்த இடம் கொடுப்பதில்லைன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உங்க மனசுக்குள்ள அதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இடம் கொடுக்க மாட்டார். அவர்கள் முயற்சி பண்ணட்டும், தோல்வி அவர்களுக்கு தான். கர்த்தருடைய பிள்ளைகள்ல யாப்பேஸ் ஜெபம் பண்ணினது போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். We must pray like a Jabez. He prayed earnestly. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, தீங்கு என்னை தொடராதபடிக்கு. தீங்கு வர்றதை என்னை தடுக்க முடியாது. யார் வர்றது, யார் மூலமா வருதுன்னு எனக்கு தெரியாது. என்னால புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய வீரியம் என்னன்றது எனக்கு தெரியல. ஆகையினால தீங்கு என்னை தொடராதபடிக்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனுக்கு அருளினார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறது தான் கர்த்தர் பெரியவர். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த தீங்கு உங்களுக்கு மனிதர்கள் நினைச்சிருந்தாலும் சரி, உறவுகளே உங்களுக்கு தீங்கு நினைச்சிருந்தாலும் சரி, உங்க ரத்த சம்பந்தமானவர்களே உங்களுக்கு தீங்கு நினைச்சாலும் சரி, நீங்க அதை பத்தி கவலைப்படணும்னு சட்டம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம், உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கணும். கர்த்தர் அவர்கள் எத்தனை முறை முயற்சித்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் தீங்கு செய்ய இடம் கொடுக்கவே மாட்டார். 10 முறை சம்பளத்தை மாத்தினா ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சுதா? ஒன்றும் செய்ய முடியல. அன்பானவர்களே, அப்ப முதல் காரியம், தீங்கை கர்த்தர் தடுக்கிறார். 2வது விஷயம், தீங்கு நாள் அப்படின்னு ஒன்று வருது பாருங்க. தீங்கு நாள் அது ஏன் வருது? நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதர்களால் வரலாம், மிருகங்களால் வரலாம், இயற்கையினால் வரலாம். கடைசியா நான் ஒரு விஷயம் சொன்னேன், நாம செய்கிற தவறுகளினால் கூட அந்த அந்த பிரச்சனை வரலாம். டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள் அப்படிங்கிற பொழுது நம்ம இப்ப எல்லா நேரமும் நம்ம சரியா செய்யறது இல்லை. நம்மள்ட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, தவறுகள் இருக்கிறது. We all doing mistakes. ஆனா அந்த பிரச்சனையில தேவனை காயப்படுத்தும் போது அல்லது தேவனுடைய வார்த்தையை மீறுகிற போது அது பெரிய தீங்கை நமக்கு கொண்டு வந்து விட்டுருது. அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். தீங்கு நாளில் கர்த்தர், முதல்ல தீங்கை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். 2வது, தீங்கு நாளிலே கர்த்தர் அவர் ஏன் இந்த தீங்கை நமக்கு அனுமதித்தார்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேல், 2 சாமுவேல் chapter 24 verse 16. வாசிங்கள். 2 சாமுவேல் chapter 24 verse 16. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து. அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். நல்ல கவனிங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு தீங்கு வந்தது. சாதாரண தீங்கு அல்ல, ஒரு பெரிய பிரச்சனை. தாவீதின் நிமித்தமாவே அந்த தீங்கு வந்தது. தாவீதிடத்திலே கர்த்தர் சொன்னார், don't ever count the people of God. ஜனங்களை எண்ணிக்கை உட்படுத்தாத, எண்ணாத, கவுண்ட் பண்ணாத, நீ எண்ணிக்கை செய்யாத, அந்த காரியத்தை தொகையிடாத, அந்த பவரை நீ தெரிஞ்சுக்காத ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா அவனை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறான், அந்த துணிகரம் கொள்ளுகிறான், மீறுகிறான், தேவ சட்டத்துக்கு அவன் செவி கொடுக்காமல் போகிறான். இப்ப நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 14 words.
chapter 24 verse 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி தீர்க்கதரிசியை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று என்றான். நல்ல கவனிங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். இந்த தப்பு பண்ணினது நிமித்தமாக எத்தனாயிரம் பேர் மரித்து போனார்கள்? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. டோட்டலா போச்சு. ஆண்டவர் செய்ய வேணாம்னு சொன்னாரு. நீ தொகையிடாத, எண்ணிக்கைக்கு உட்படுத்தாத, எண்ணாத, கவுண்ட் பண்ணாத, வேணாம். அந்த பவர் உனக்கு நீ தெரிஞ்சுக்க வேணாம், நீ அமைதியாயிரு, இப்ப அது அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவன் துணிகரம் கொண்டு அவன் அதை தெரிந்து கொள்ள பிரயாசப்பட்டு ஆட்களை அனுப்பி தொகையிட்டான். இப்ப அந்த தொகையில 1% குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் பேர் தான். எவ்வளவு பேரு? கொஞ்சம் பேர் தான். 70,000 பேர் டோட்டலா முடிஞ்சது. எப்ப இதுக்காகவா என்ன நீ இதுக்காகவா நீ பிரயாசப்பட்ட? இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் வேணாம் அப்படின்னு சொன்னார்னா அது வேணாம் தான் கடைசி வரைக்கும். ஆண்டவர் இது அவசியம் இல்லைன்றார்னா அது அவசியம் இல்லை கடைசி வரைக்கும். அதை நாம் நோ சொல்ல, புறக்கணிக்க நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல நல்ல கவனிங்க. அவன் காத்தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், இப்ப ஜனங்கள் கொல்ல பேர் போயிட்டாங்க. இப்ப தாவீது அழுகிறான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, மனுஷனுடைய கையில் விழாதிருப்பேனாக. எப்பா நீ செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டப்பா, இப்ப வந்து கதற, கூப்பாடு போடுற, நீ கத்துன்னு கத்துற. ஆனா ஆண்டவர் பாருங்க 16வது வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த பாஸ்டர் எருசலேமுக்கு கூட்டிட்டு வந்தார் எல்லாத்தையும். இன்னைக்கு எருசலேம்ல வச்சு அம்புட்டு பேரையும் கதையை முடிக்கிறதுக்கு ஒரு சங்கார தூதன் உருவின பட்டயத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஏன்? இதுக்கு காரணம் நம்ம தாவீது. என்ன வேணா மீறுதல், இந்த துணிகரம், இந்த அக்கிரமம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கூட பாருங்க நம்முடைய ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவன் அழும்போது அந்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஓ, தாவீது அழுறான்ப்பா, தாவீது கஷ்டப்படுறான், அவன் தன் தவற உணர்ந்துட்டான், மனுஷர் கையில விழாம என் கையில விழணும்னு அவன் நினைக்கிறான், அவனுக்கு ஏதாவது செய்யணும். அன்பானவர்களே, அந்த தீங்கை கர்த்தர் அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிறார். சங்கார தூதனை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமை அழிக்கணும்னு நிற்கிறான், எருசலேமை தவிடு பொடி ஆக்கணும்னு நிற்கிறான். ஏற்கனவே 70,000 பேர் க்ளோஸ், இருக்கிற மிஞ்சினதும் போயிரும் போல் இருக்கு. இவன் யார் என்ன நான் நினைக்கிறேன், யாரெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி என்னன்னானோ அம்புட்டு பேரும் க்ளோஸ். நம்ம எடுத்தோம்லவா சபையா போட்டோ எடுக்கிறோம், சிரிச்சவனை பூரா காண. எங்கடா அது சபை போட்டோல தான் இருக்கான், ஐயா சபையில் இல்லை. அப்பதான் நான் தெரிஞ்சு, ஓ ஆண்டவரே, நமக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை கூப்பிடல, நம்ம நினைவா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும் எடுத்தோம். அது கூட பாருங்க போட்டோலே இல்லை, போட்டோலே இல்லை, போட்டோல இருக்குது, சபையில் இல்லை. ஆண்டவர் எதை விரும்புறாரு, எதை விரும்பலன்றதை கொஞ்சம் நம்ம நிதானிக்க பழக வேண்டும். அப்ப கர்த்தர் அந்த தீங்கை அவர் நீக்கி போட்டார்.
ஒரு அழிவையே தடுத்து நிறுத்தி இருக்குது பாருங்க. மனம் திரும்புதல். நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஒப்புரவாகணும். எனக்கு எல்லாம் நாம we are not a perfect people. பர்ஃபெக்ட் பீப்புளுக்காக சபை கிடையாது. குற்றவாளிகளுக்கும், குறைவுள்ளவர்களுக்கும், பாவிகளுக்கும், அக்கிரமக்காரர்களுக்கும் தான் சபை, நீதிமான்களுக்கு அல்ல. நம்ம எல்லாரும் பாவிகள், அக்கிரமக்காரர்கள். ஆனா நாம ஒப்புரவாகணும், நம்ம நீதிமான் ஆகணும், நம்ம பரிசுத்தப்படுத்தப்படணும், நாம தேவனோடு இணைந்து நாம ஜீவிக்க வேண்டும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்ம மன்னிப்பு பெற வேண்டும். ஆண்டவரே இந்த காரியத்தை மன்னிச்சிருங்கப்பா, ஒப்பு கொடுக்கிறேன், சரணடைகிறேன், இனி நான் அதை செய்யாம இருக்கிறேன். ஆண்டவரே நாம் அதை ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை தாழ்த்தும் போது கர்த்தரே இறங்கி அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை அவர் எடுத்து போடுகிறார். நினிவே பட்டணத்தார் பாருங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு 40 நாள்ல என்ன பண்ண போகுது, நினிவே அழிய போதுன்ட்டார். அவருக்கு அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும்? உங்களை என்னையும் ஒரு பட்டணத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்க முடியும்னா, ஒரு மனிதன் சூப்பர் சோனிக்கு ஒரு ஏவுகணைய அவன் அனுப்பி இந்த பூமியை 8 முறை அழிக்கலாமா? அவ்வளவு ஆயுதங்கள் உலக நாடுகள் வச்சிருக்குது. 8 முறை இந்த பூமியை அழிக்கலான்னு ஒருத்தர் நிபுணர் சொல்றார். 8 முறை. அப்ப ஏற்கனவே அழிச்சுக்கிட்டு தானப்பா இருக்கிறீங்க, ஏற்கனவே ஒண்ணும் இல்லாம தான் உட்கார்ந்து இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஏற்கனவே போராட்டத்தில் தான் இருக்குது, ஏற்கனவே பிரச்சனையில தான் இருக்கு, ஏற்கனவே வியாதிகள் இருக்கு. கண்டதையும் தின்னு விட்டு ஜெயநகரா ஒரு ஊதி விட்டான், அவ்வளவுதான். 50 பேர் மாஸ்கை போட்டு புனல் வச்சு ஊத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நெஞ்சமா அன்னைக்கு குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, சபையை பிரிச்சுட்டாங்க. அன்னைக்கு பிரிஞ்சு போன சேரு இன்னும் ஒண்ணு சேர்த்த முடியல என்னால. அன்னைக்கு புரிஞ்சு போன சேரு இன்னமும் சோசியல் டிஸ்டன்ஸ். ஆமா, எப்ப உங்களுக்கு சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க அப்படின்னா சபைக்கே சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது. அப்ப தீங்கு நாளில் நம்ம பாவ அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே இது ஏன் தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய குறைவா இருந்தா மன்னிச்சிருங்க. தாவீது அழுகிறார். நீங்க வீட்டில் போய் அந்த வசனத்தை, அந்த 24 2 சாமுவேலின் புஸ்தகம் 24 1 நாளாகமம் 21 அதிகாரம், இதெல்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க. தாவீது அழுகிறார். ஆண்டவரே நானும் என் குடும்பமும் பாவம் செஞ்சோம், இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க இப்படி போய் தண்டிக்கிறீங்களே, என்னை நீங்க அழிங்கன்றார். என்னை நீங்க போட்டு தள்ளிருங்க, நான் தானே தப்பு பண்ணேன், என்னை தூக்கிருங்க. எந்த அளவுக்கு அவர் சரணடைகிறார் பாருங்க. அன்பானவர்களே, இப்படிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆண்டவரே என்னையை ஒப்பு கொடுக்குறேன், என்னையை சரணடைகிறேன். ஆமா ஆண்டவரே நான் மிஸ்டேக் பண்ணது உண்மைதான், நான் தவறு பண்ணது உண்மைதான், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படி நம்ம கெஞ்சும் போது அவர் இன்னொரு சான்ஸ் நமக்கு கொடுக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அந்த தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எருசலேமுக்கு நேராக எபூசியன் ஆகிய ஒன்னானின் களத்தில் நிற்கிற போது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, எப்பா நிறுத்து, உன் கையை நிறுத்து, இதுக்கு மேல வேணாம், அவன் தாங்க மாட்டான் ஐயா, அவன் தாங்க மாட்டான், அந்த குடும்பம் தாங்காது. கர்த்தருக்கு தெரியும் நம்ம ஒப்புரம் ஆகும்போது எவ்வளவு தூரம் நம்ம பேர் பண்ண முடியும்ன்றத கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நாம சொல்லுவோம், ஆண்டவரே நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், எனக்கு பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு ஆண்டவரே, என் பிரச்சனை என்னால் தாங்க முடியல, நான் ரொம்ப சஃபராக இருக்கேன், என்னால் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, எனக்கு இனி இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இனி கையில் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் பண்ணாதான், என் உயிரை தவிர எதுவுமே இல்லை, நீங்கள் அதையும் எடுக்கணும்னாலும் ஓகே தான் எனக்கு, ஆனால் நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் தவறை நான் உணர்றேன் என்று நாம் அர்ப்பணித்தோமானால் அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். அவர் செய்வேன் என்று சொல்லதான் அந்த தீங்கை அவர் செய்யாதிருந்தார். நினிவே பட்டணத்தாருக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம அப்படிப்பட்ட அனுபவத்தில் இந்த நாளிலே வருவதற்கு முயற்சி செய்வோம். அப்ப முதலாவது காரியம் என்ன? தீங்கை அவரே தடுக்கிறார். இயற்கையினாலோ மிருகங்களாலோ அல்லது மனிதர்களாலோ
வருகிற தீங்கை நம்முடைய நேர்மையை பார்த்து, உண்மையை பார்த்து, பரிசுத்தத்தை பார்த்து அவரே தடுத்து நிறுத்துறார், நமக்காக யுத்தம் பண்றார். ரெண்டாவது, தீங்கு நாளில் நம்மளால வந்த தீங்கு, அது நாமளால வந்து நம்ம செஞ்ச தவறுனால ஏற்பட்ட விஷயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஒரு விமான பயணி, ஒரு விமானி, விமான ஓட்டுநர், நல்ல கவனிங்க, ஒரு பைலட். அவர் விமானத்தில் பல வருடங்கள் அவர் பல நாடுகளுக்கு சென்ற அனுபவம் உடையவர். அவர் ஒரு நாள் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ல அவர் அப்படியே ஆட்டோ பைலட்டை செட் பண்ணிட்டு தூங்கிட்டார். அவங்களுக்கு தூங்குறதுக்கெல்லாம் அந்த ஆட்டோ பைலட் போட்டு தூங்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, 1 மில்லி அளவு, 1 மில்லி மீட்டர் அளவு, அவர் பாயிண்ட் மில்லின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு முள்ள திருப்பி வைக்காம லெஃப்ட்ல வச்சுட்டார். இது போக வேண்டிய நாட்டுக்கு போகாம வேறொரு நாட்டுக்கு போனதுனால அங்க இருந்து ஏர்போர்ட்ஸ்ல இருந்து, ராணுவத்திலிருந்து தகவல் அவருக்கு வருகிறது, நீங்க எங்க நாட்டுக்குள்ள அனுமதி இல்லாம இந்த விமானத்தை நீங்கள் பறக்க விட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்க சரியான இடத்துக்கு நீங்க திருப்பலன்னா, இல்ல நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க செய்யலைன்னா உங்களுடைய விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மில்லி மைக்ரோ அளவு குறைவாய் அவர் செயல்பட்டதுனால, தன்னுடைய தவறுதலினால, போயிங் விமானம் 200-300 பயணிகளோடு அவர் இருக்கிறார். அவரை நம்பிதான் அந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தவறுகளை அவர் ஒத்துக்கொண்டார். உடனே சொல்றாரு, உடனே அவர் அப்பாலஜைஸ் பண்றாரு, உடனே சொல்றாரு, நான் இந்த நாட்டிலேருந்து புறப்பட்டேன், இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், நாங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக்னால இப்படி நாங்கள் தவறுதலாய் வந்துட்டோம், எங்களுக்கு ஒரு செகண்ட் எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுடைய இடத்துக்கு நான் பேசிட்டு நான் எங்க நீங்க இறக்க சொல்றீங்களோ அங்க விமானத்தை நான் இறக்குறேன்னு சொல்லிட்டார். அருமையானவர்களே, அதுக்கு பல ப்ரொசீஜர். ஏன்னா ஒரு நாட்டுக்கு மேல பறக்கணும்னா அந்த நாட்டினுடைய அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது, ஆகாயத்தில் பறக்க முடியாது. அந்த பர்மிஷன்லாம் கேட்டு அவர் திரும்பி போகிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அந்த ப்ரொசீஜர் அப்பாலஜைஸ் பண்ணி அவர் அந்த பயணிகளை மறுபடியும் டேக்கப் ஆகி, ஏன்னா எல்லாம் ஃபியூல்லாம் பண்ணணும், மறுபடியும் ரீஃபில் பண்ணணும், சும்மா பறக்க முடியாது இருக்கிறத கொண்டு. ஏன்னா வேற நாட்டுக்கு போயிருச்சு, அது போக வேண்டிய நாட்டுக்கு போகல. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம நினைப்போம் சிறு தவறு தானே, இதுல என்ன இருக்குதுன்னு. ஆனா நம்முடைய குடும்பத்தை அது வேற திசை கொண்டு போயிடும், கர்த்தரை விட்டு தூரமா கொண்டு போயிடும், நம்ம ஜெப வாழ்க்கையை விட்டு தூரமா கொண்டு போயிடும், நம்முடைய அனுபவத்திலிருந்து தூரமாய் கொண்டு போயிடும், நம்முடைய சூழ்நிலையிலிருந்து தூரமாய் கொண்டு போயிடும், சபையை விட்டு உன்னை தூரமா கொண்டு போயிடும். நீ அப்புறம் அழுது புலம்புனாலும் அதுக்கான விளக்கரையத்தை கொடுத்துட்டு தான் நம்ம திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். நஷ்டத்தை நம்மால் ஈடுகட்ட முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தீங்கு நாளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அப்ப தீங்கு நம்மளால வருமானால், நம்மளால ஏற்படுமானால் அந்த தீங்கை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது, இறுதியாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13 வாசிங்கள். 13வது வசனம். 1 சாமுவேல் 20:13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பி விடுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மூன்றாவது காரியம், முதல் காரியம் என்ன? தீங்க அவரே தடுத்து நிறுத்துவார். இரண்டாவது, தீங்கு நாளில் கர்த்தர் நாம செஞ்ச தவறு நிமித்தம் வந்த தீங்கு நாளிலே நாம் ஒப்புரவாகும் போது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை அவர் மறந்து விடுவார். அல்லேலூயா. அதை செய்யாமல் இருப்பார். மூன்றாவதாக, தீங்கு புறப்பட்ட இடத்திலிருந்தே தீர்வு செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர்.
அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எந்த இடத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பமாகிறதோ, where there is a trouble comes from, எனக்கு அருமையானவர்களே, there will be the solution. எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பமாகுதோ அதே இடத்துல பிரச்சனையை கர்த்தர் தீர்க்க அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த இடத்துல நல்ல கவனிங்க. தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்புகிறான். சவுல் எழும்பி தாவீதை கொலை செய்யணும். தாவீதை கொலை செய்யணும்ன்றதுக்கான சவுலுடைய மனதிலே தோன்றின அந்த கரு உண்டானதுக்கான காரணம் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அவ்வளவுதான். ஒரே ஒரு புகழ்ச்சி, எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு அவவே வீட்டுக்கு போயிட்டான். எப்படி? அப்படித்தானே பண்ணுவாங்க. எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி, ஆமா பாட்டு பாடி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இழுத்து போத்தி படுத்துட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது தாவீதுக்கு பிரச்சனை. கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனையா? தாவீது ஓடி ஓடி ஒளிகிறான். மலைகளிலே ஓடி ஒளிகிறான், குகைகளுக்குள்ள ஓடி ஒளிகிறான். மனிதர்கள் சஞ்சாரம் பண்ணாத இடத்துக்கெல்லாம் போடுறான். மிருகங்களும் அவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். மிருகங்கள் வாழ்கிற இடங்களிலே இவனும் வாழ்கிறான். அப்படி ஜீவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. துரத்துறான் சவுல், எப்படியாவது கொலை செஞ்சிடணும்னு. ஆனா நல்ல கவனிங்க, எந்த சவுல் தாவீதை கொலை செய்யும் என்று திட்டம் போட்டாரோ அவருடைய சொந்த குமாரன் யோனத்தான். நல்ல கவனிங்க, சவுலுடைய குமாரன் யோனத்தான் தாவீதினுடைய நெருங்கிய சிநேகிதன், நண்பன். நல்ல கவனிங்க, இவர் அப்பா என்ன திட்டம் போடுறாரோ அந்த திட்டத்தை பூரா தாவீதுக்கு சொல்றது யாரு? நல்ல கவனிங்க. அப்ப எந்த இடத்துல அந்த தீங்கு புறப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் தீர்வையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவுதான், அவ்வளவு அற்புதமானவர். நீங்க ருசிச்சிட்டீங்கன்னா போதும். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார். புறப்பட்ட இடத்துல இருந்தே யோனத்தான் சொல்றார், எப்பா என் சிநேகிதன் நீ, எங்க அப்பாவோட நீ மேலானவையா. எங்க அப்பா இப்படி ஒரு திட்டம் போட்டிருந்தாருன்னா நான் அதை உனக்கு சொல்லி உன்னை காப்பாத்துவேன். அப்படி காப்பாத்தலைன்னா எனக்கு தேவன் எனக்கு அதிகமாய் செய்ய கடவர் என்று அவன் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான். புறப்பட்ட தீங்கு புறப்பட்ட இடத்துல இருந்த அன்பானவர்களே, மோசேயை கொஞ்சம் பாருங்க. மோசேயை கொலை செய்வதற்கு பிளான் போட்டது பார்வோன். அங்கிருந்தவன் தான். அதே இடத்துல அதே அரண்மனையில அதே குழந்தைய கொண்டு போய் ஆண்டவர் அங்கேயே வச்சு அதே அம்மாவை கூட்டிட்டு போய் பால் கொடுக்க வச்சு அந்த குழந்தைய 40 வருஷம் எந்த இடத்திலிருந்து தீங்கு புறப்பட்டதோ அதே இடத்துல 40 ஆண்டுகள் கர்த்தர் மோசேயை வளர பண்ணினார். அல்லேலூயா. அப்ப தீங்கு ஒண்ணு புறப்படுதுன்னா நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கங்க, ஆரம்பிச்ச இடத்திலேயே முடிவு வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம அதை புரிந்து கொள்வதில் கர்த்தர் அழகா சொல்றாரு. மோசேயை அப்படித்தான் பண்ணாங்க. எப்ப இந்த குழந்தை நிறைய பேர் செத்துட்டாங்க, மோசேயை தவிர. மோசே உசுரோடு இருக்கிறார், மோசே அழகா இருக்கிறார். கரெக்டா 400 வருஷ காலத்துக்கு இவன் ரெடி ஆகணும், இந்த ஜனங்களை விடுதலை செய்வதற்கு இவன் தான் சரியான ஆளு அப்படின்னு
சின்ன குழந்தையிலே அவன் கற்பத்தில் இருக்கும் போதே அவனை கர்த்தர் பிளான் பண்ணி அழகா கொண்டு போய் எந்த தீங்கு ஏற்பட்டதோ, எந்த தீங்கினாலே பல குழந்தைகள் மரித்ததோ, எந்த இடத்திலே அந்த குழந்தைகளை அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டானோ, அந்த இடத்திலே பிரகடனப்படுத்தப்பட்டதோ, அதே அரண்மனையிலே கர்த்தர் மோசேயை வளர்த்தி எடுத்தார். அல்லேலூயா. உங்க 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 உறவுகள்ல உங்களை ரொம்ப தீங்கு பண்ணியிருக்கிறாங்களா, அவன் வந்து விழுவான். அங்கதான் உன் சோர்ஸ். அருமையானவர்களே, இந்த வேலையில் உங்களை ரொம்ப டம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்களா, அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை வச்சிருக்கார். அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கார். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்தக்காரன் வேற யாரும் இல்லை, இரத்த சம்பந்தமானவர்கள், கூட பிறந்த சகோதரர்கள். ஜோசப் was sold out. யோசேப்பை வித்துட்டாங்க, வெத்து கொண்டு போய் எகிப்துக்கு தள்ளிட்டாங்க. தொலைஞ்சாண்டாவே அவ்வளவுதான். எனக்கு அருமையானவர்களே, 13 வருஷம்தான். வருஷங்கள் உருண்டோடிச்சு. யோசேப்பை இவங்களும் தேடி போகல, யோசேப்பும் தேடி திரும்பி வீட்டுக்கு வரல, அங்கே இருக்கிறான். 13 ஆண்டுகள். 13 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் போய் தாழ விழுந்து காலில் பணிந்து கொண்டு நடுநடுங்கி நிற்கிறாங்க. ஏன்னா 13 வருஷத்துல அவன் எபிரேய பாஷையை பூவுது, அவன் அங்க எகிப்தினுடைய பாஷைகளை பூரா என்ன பண்ணிட்டான், கத்து தேர்ந்து எழுதவும் படிக்கவும் பேசவும் நல்ல துல்லியமா கற்று விட்டான். இவனை யாருன்னே தெரியல அவங்களுக்கு. யோசேப்பு பார்த்துட்டா, என்னுடைய சகோதரர்கள் ஒரு பஞ்ச காலத்தை உருவாக்கி அம்புட்டு பேரையும் வர வச்சு அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி கண்ட சொப்பனங்கள், நட்சத்திரங்கள் வணங்குகிறது போல, கரிக்கட்டுகள் வணங்குகிறது போல, அதே போல இங்க எல்லாரும் வணங்கினார்கள். இப்ப எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ, நாங்க தீங்கு செஞ்ச இவனையா வித்தோம், நம்ம என்னெல்லாம் பண்ண காத்திருக்கிறானோ தெரியலையே. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம சொந்தக்காரங்களுக்கு பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபா வச்சிருப்பாங்க. நம்ம இப்ப கொண்டு போய் வைக்கும் போது எவ்வளவு வைக்கணும், 30,000 வைக்கணும். 30,000 வக்கீல்னா நம்மளை மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. என்ன நான் கொடுத்ததுக்கு வட்டி கூட வரல. அதனாலதான் எங்க போனாலும் மொய் வைக்கிறது இல்லை. நீ தான் எனக்கு மொய் கொடுக்கணும். நான் லேவியனானால் நீ தான் மொய் கொடுக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க, எதிர்பார்ப்போட. யோசேப்பு அப்படியெல்லாம் பழி வாங்கல. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். நான் நல்லா இருக்கிறேன், வாங்க உங்களுக்கு சோறு போடுறேன், நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு தேசத்தையே கொடுக்குறேன், ஆடுகள் எல்லாம் கொண்டாங்க, என்னுடைய ஆடுகளை நீங்க மேய்ங்க, உங்களுக்கு கூலி தரேன், உங்களுக்கு வீடு கட்டி தர்றேன், உங்களுக்கு எல்லாத்தையும் தர்றேன். கர்த்தர் அதை தலையிலாக மாற்றி போட்டார். புறப்படுறதுக்கே வந்துட்டாங்களா? நல்ல கவனிங்க. யோசேப்பு கிட்ட தானே நீங்க பிரச்சனை பண்ணீங்க, யோசேப்பு கிட்ட தான் உனக்கு தீர்வு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அழகாய் ஆண்டவர் முடித்தார். நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் தீங்கு புறப்பட்ட இடத்திலிருந்து ஒரு தீர்வு. நாபாலை குறித்து உங்களை எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 26லேருந்து 39 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நாபாலை குறித்து, நாபாலும் அபிகாயிலும் நல்ல கவனிங்க. நாபாலு ஒரு அரலூஸ். நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ அப்படிங்களா, பைபிள் அப்படியும் இருக்காங்களோ? நிறைய பேர் இருந்திருக்காங்க. நீங்க நல்ல பைபிளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. அது ஒரு பைத்தியம்.
அவன் ஒரு பைத்தியம். தாவீது செய்த நன்மைக்கு பதிலாக அவன் தீமை செய்கிறான். தாவீதினுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் இந்த நாபாலுடைய ஆடுகளையும் நாபாலுடைய வேலைக்காரர்களையும் பாதுகாக்கிறார்கள், களவாணிகளிடத்திலிருந்து, எதிரிகளிடத்திலிருந்து. இதுக்கு நன்றி கூட இல்லாம, ஒருவேளை ஆகாரம் கொடுக்காம அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் பட்டினி போட்டுட்டான். தாவீதுக்கு ரொம்ப கோபம். ஏப்பா, நான் நன்மை செஞ்சதுக்கு பதிலாக நீ தீமை செஞ்சு வச்சிருக்க, உன்னை உயிரோட உள்ளாமா, நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு புறப்பட்டு வர்றான். அபிகாயில் குறுக்கிட்டு போறா. நல்ல பண்டம் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, நல்ல பணியாரங்களை எல்லாம் சுற்றி எடுத்துக்கிட்டு, பயிர் வகைகள்லாம் எடுத்துக்கிட்டு போறா. போயிட்டு எதிர்கொண்டு அவன் சொல்றா, என் வீட்டுக்காரர் கொஞ்சம் பைத்தியம்ங்க, நீங்க அவர் பேசுனதெல்லாம் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பயும் அவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். பைபிள் இருக்கு, குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். அவனுக்கு நிதானம்லாம் இப்ப இல்லை. நீங்க அவனை கொண்டாலுமே இன்னார் தான் கொண்டாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போங்க, ஆண்டவர் செய்யறத செய்யட்டும். வீட்டுக்கு போயிட்டார். அருமையானவர்களே, அந்த அந்த வசனத்தை வாசிங்கள, ரொம்ப அழகா இருக்கும். 25 1 சாமுவேல் 25:26 இருந்து. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாவை போல ஆக கடவர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தடுத்து நிறுத்துறா பாருங்க அபிகாயில். ஆண்டவர் அபிகாயில் அனுப்புறார். தாவீது அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, அந்த அக்கிரமத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அவனே செத்துட்டான். நாபால் செத்து போயிட்டான். செத்து போனதை தாவீதுக்கு செய்தி அனுப்புறாங்க. அப்பதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவர் அந்த தீங்கை செய்யாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அறிக்கையிடுறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்ப நல்ல கவனிங்க, புறப்பட்ட இடத்திலிருந்து ஒரு தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாபால் தீங்கு செய்தான், ஆனா தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு, பழி வாங்கணுன்ற எண்ணம். ஆனா நீ பொறுமையாருன்னு அபிகாயின் மூலமா கர்த்தர் சொன்னாரு. அவன் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தான். முடிவு என்ன? எந்த இடத்துல தீங்கு புறப்பட்டதோ அதே இடத்துல அவன் செத்து மாண்டு போனான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3 காரியங்களை நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். முதல் காரியம் என்ன? தீங்கு வராமல் அவர் தடுப்பார், தடுக்கிறவர் அவர். 2வது, தீங்கு நாளில் அவர் நம்ம மூலமா வந்த அந்த தீங்க அவர் நம்ம ஒப்புரவாகிறோமான்னு பார்க்கிறார். நம்ம மனம் வருந்துறோமா, நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு பார்க்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவரே மன்னிக்கிறார். 3வது, தீங்கு எங்கிருந்து புறப்பட்டதோ, யார் நமக்கு தீங்கு செய்ய நினைச்சாங்களோ, நீங்க அமைதியா இருங்க, ஆண்டவரே அதை முடிவுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே முடிவுக்கு கொண்டு வருவார். மோசேயினுடைய வாழ்க்கையில் அதை செய்தார், யோசேப்பினுடைய வாழ்க்கையில செய்தார், நாபாலுக்கு அதை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, அவன் தீங்கு நினைத்தான், அந்த தீங்கே அவனை கொன்றது. அருமையானவர்களே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிற காரியம் அதுதான். If you have a trouble in your life, if you have a trouble in your family, if you have a trouble in your career, if you have a trouble in all kinds of your life, உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு பிரச்சனைகளும் தீங்கும் இருக்குமே ஆனால், ரிமெம்பர், ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் அந்த தீங்கிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவர். மனிதர்கள் நினைச்சாலும் சரி, மிருகங்கள் மூலமா வந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம மூலமாவே வந்தாலும் சரி, அதுக்கு சொல்யூஷன் என்னன்றதை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். தீங்கு ஒருவேளை நமக்கு எதிராய் வருமானால் நீங்கள் அமைதியாயிருங்கள். எந்த இடத்திலிருந்து தீங்கு புறப்பட்டதோ அதே இடத்துல தீங்கு மாண்டு போகும், அதே இடத்துல தீங்கு அழிந்து போகும்,
அதே இடத்துல தீங்கு இல்லாமல் போகும். அதே இடத்துல தீங்கை கர்த்தர் தவிடுபடியாக்குவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்மா. Amen. Let us all close our eyes. Pray to God. In times of trouble, the Lord will deliver us. In times of trouble in our family, the Lord will deliver us. The times of trouble in all our body and sickness, He will deliver us. In times of trouble, in every single movement of our life, He will deliver us. நம்முடைய ஒவ்வொரு நிமிட துளிகளிலேயும் நமக்கு இருக்கிற எல்லா தீங்கையும் அவர் மாற்றி போட வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? Let us all stand to our feet. ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லுவோம், கர்த்தரிடத்தில் பலிபீடத்தில் சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட நிச்சயமாய் கர்த்தர் விடுவிக்கிறவர், அவர் விடுதலையை செய்கிற தேவன், அவரால் முடியாது ஒண்ணும் இல்லை. உங்களுடைய ஒப்புரவாகுதலை கர்த்தருக்கு காட்டுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை என்னை ஒப்படைக்கிறேன், ஆண்டவரை நான் துணிகரமா செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க. அவர் மன்னிக்கிற தெய்வம், அவர் மன்னிக்கிற ஆண்டவர், அவர் மன்னிக்கிற கர்த்தர், அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். அந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசி இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய உள்ளங்களிலே ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். தீங்கு படிச்சு பயப்படாதீங்க, அவரே தடுத்து நிறுத்துவார். சில நேரங்கள்ல நம்மால வந்த தீங்க
கர்த்தர் நம்முடைய ஒப்புரவாகுதலின் பேரில், நம்முடைய மனம் திரும்புதலின் பேரில், நம்முடைய அர்ப்பணிப்பின் பேரில் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இறுதியாக தீங்கு எங்க இருந்து வந்துச்சோ அங்கே அது முடிஞ்சிடும். நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம மௌனமா இருந்தா போதும். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இந்த நல்ல நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கொடுத்த நல்ல இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பொற்பாதம் நாங்கள் பணிகிறோம். கடந்து வந்து சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர்கள் அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மாலை நேர ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஆமென்.